மண் கடத்தலுக்கு பின்னால் இருக்கின்றவர் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்களே, அவரும் உங்களுடைய ஆக்கள். பொழுது நீங்க எங்களோட எல்லாம் கவனமா இருக்க. நீங்க சுமந்திரன் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருங்க ஸ்ரீதரன் அவர்களே. அவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு பின்னால் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் வந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இவருக்கு எதிரான வழக்கு நடவடிக்கைகள் காரணமாக இன்றைக்கு அதாவது தமிழரசு கட்சி என்பது இன்றைக்கு சீரழிந்து போன கட்சியாக மாறி இருக்கின்றது. ஒரு பக்கம் மாத்திரமல்ல, மறுபுறத்தில் நாங்கள் தேடி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, என்னுடைய பெயரை கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னபடியால் நான் சொல்றேன். இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்க நாசமாக்காதீங்க அமைச்சர் அவர்களே. முதல் வடக்கு கிழக்கில் நல்லது நடக்க பாருங்க. அதை விட்டு உங்களோட போலீஸை வச்சு அராஜகம் பண்ணாதீங்க. நீங்கள் போலீஸ் அராஜகத்தை கைவிட்டு உங்களோட கதிரையை நீங்கள் சூடாக்காதீங்க. நீங்கள் நல்ல மனுஷனாக மாறுங்க. அந்த வழிக்கு வாங்க. அமைச்சர் சந்திரசேகரன் முதல் திருந்தினால்தான் தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள். இன்றைக்கு போதை வஸ்து கட்சியாக மாற வேண்டாம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன், நல்லூர் பிரதேச சபையில் என்ன நடந்திருக்கின்றது. உங்களுடைய கட்சிக்காரர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற கிளிநொச்சி மாவட்டம் என்ன நடந்திருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதலான பார் இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை அங்கிருக்கின்ற பார் விநியோகித்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, அங்கு மண் கடத்தப்படுகின்றது. மண் கடத்தலுக்கு பின்னால் இருக்கின்றவர் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்களே, அவரும் உங்களுடைய ஆக்கள். அதனால் அங்கு அராஜகம் கட்டப்பட்டிருப்பது கிளிநொச்சி மீதான அராஜகம் என்பது உங்களுடைய அராஜகம். உங்களுடைய அராஜகம் தான் இன்றைக்கு அங்கிருக்கின்ற மக்கள் மீது கட்டவிழ்த்துவிடப்பட்டிருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம். அதே போன்று இன்னும் ஒன்றை சொல்லுகின்றேன், இந்த அராஜகம் என்றைக்கும் ஒரே மாதிரி பழிக்காது என்பது, அதே போன்று ஒரே மாதிரி செய்ய முடியாது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதனால் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இவ்வாறான நிலைமையின் கீழ் விசேடமாக நாங்கள் இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்துவது, கடந்த காலத்தில் அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி இந்த நாட்டில் இருக்கின்ற விசேடமாக தமிழ் இளைஞர்கள் கொன்றொழிக்கப்பட்டது உண்மை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேடி பாருங்கள், எங்களுடைய அரசாங்கம் ஒரு வருடத்தின் இந்த தமிழ் குடிமகன் மீது இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி கிடையாது. அதனால் நாங்கள் நாளை அப்படி செய்ய போவதுமில்லை. தமிழ் மக்கள் இன்றைக்கு எங்களோடு நிற்கின்றார்கள். தமிழ் மக்கள் எங்களுக்கே கூடுதலான வாக்களித்திருக்கின்றார்கள். அதனால் அந்த தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு வேறு யாருக்கும் அல்ல, உங்களை விட எங்களுக்கு இருக்கின்ற மக்களை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். நீங்கள் பாராமுகமாக இருந்து சுமந்திரனிடம் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது